அன்பான இதயங்களுக்கு என் இனிய வணக்கங்க. இன்னைக்கு நாம அட்டைப்பூச்சி எப்படின்னு பார்க்கலாம். இந்த அட்டைப்பூச்சியில் ஒரு கதை உண்டு. இந்த அட்டைப்பூச்சிக்கு இதுக்கு கண்ணு தெரியாதுங்க. இது போய் முட்டி தான் திரும்பும். இதுக்கு கண்ணு கிடையாது. இந்த கண்ணு அட்டையுடன் கண்ணு பாம்புக்கு கொடுத்து விட்டது. சிவனிடம் போய் அட்டைப்பூச்சியும் பாம்பும் வரம் கேட்டது. அட்டைப்பூச்சி என்னால் கால்கள் இல்லாமல் நகர முடியவில்லை, எனக்கு கண்ணு வேண்டாம், எனக்கு கால்கள் வேண்டும் அப்படின்னு கேட்டுதுங்க. பாம்பு அப்போது பாம்புக்கு கால் உண்டு. அது எனக்கு கண்ணு வேண்டும், கால்கள் வேண்டாம், எனக்கு கால்கள் வேண்டாம், கண்ணு கொடுங்கள் அப்படின்னு அதுவும் சிவனிடம் வரம் கேட்டது. இங்க பாருங்கள் எவ்வளவு கால்கள் இருக்கிறது, 1000 கால். அதனால் சிவன் மாற்றி கொடுத்து விட்டார். அட்டைப்பூச்சியின் கண்கள் பாம்புக்கும், பாம்புடைய கால்கள் அட்டைப்பூச்சிக்கும் கொடுத்து விட்டார்கள். இதற்கு கண்ணு தெரியாது. இதுதாங்க கதை. இது அட்டைப்பூச்சியினுடைய கதை. இது பாருங்க, 1000 கால் இருக்கும். இதற்கு எவ்வளவு அழகா ஒவ்வொன்றாக நகருது பாருங்க. மழைக்காலங்கள்ல நிறைய பாறைகள்ல இது இருக்கும். எவ்வளவு அழகா போகிறது. இதுதாங்க இதனுடைய கதை. இதை நாம காலில் மிதிக்க கூடாதுங்க. மிதித்தால் அந்த இடம் சிகப்பாக மாறிவிடும். மழைக்காலங்களில் நிறைய வீடுகளுக்கு இது வரும். சாப்பாடெல்லாம் ரொம்ப மூடி வைக்கணும். கிராமங்களில் நிறைய இருக்கும். அடுத்து நான் நெக்ஸ்ட் வீடியோ